கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஹோட்டல் ஊழியரை அடித்து கொலை செய்த நண்பர்கள் வாகன விபத்தில் இறந்ததாக நாடகம் ஆடியது அம்பலமாகி இருக்கிறது. நாடகம் அம்பலமானது எப்படி? நண்பர்கள் சேர்ந்து மது அருந்திய போது சைடிஷாக இருந்த ஆட்டுக்கறியை அதிகளவில் எடுத்து சாப்பிட்டதாக கூறி சக நண்பனையை அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள நடுமேட்டுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவக்கொழுந்து. காடாம்புலியூரில் உள்ள ஒரு உணவகத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் சிவக்கொழுந்து. கடந்த மாதம் 28ஆம் தேதி வேலைக்கு சென்றுவிட்டு நண்பர்களான அதே ஊரைச் சேர்ந்த அபினேஷ், கார்மேகம் ஆகியோருடன் மது குடிக்க சென்றுள்ளார். காட்டாண்டிக்குப்பம் ஐயனார் கோவில் அருகே அமர்ந்து 3 பேரும் மது குடித்துள்ளனர். பின்னர் அபினேஷ், கார்மேகம் இருவரும் சேர்ந்து சிவக்கொழுந்து வீட்டிற்கு சென்று சிவக்கொழுந்து மோட்டார் சைக்கிளில் கீழே விழுந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு பதறிய குடும்பத்தினர் விரைந்து சென்று பலத்த காயங்களுடன் மயங்கி கிடந்த சிவக்கொழுந்துவை மீட்டு சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி சிவக்கொழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் சிவக்கொழுந்துவின் பெற்றோர் தனது மகனின் சாவில் தங்களுக்கு சந்தேகம் உள்ளதாக காடாம்புலியூர் போலீசில் புகார் கொடுத்தனர். பன்ருட்டி போலீசார் சிவக்கொழுந்துவுடன் மது அருந்திய அபினேஷ், கார்மேகம் ஆகியோரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். சம்பவத்தன்று 3 பேரும் சேர்ந்து மது குடித்த நிலையில் மது குடிப்பதற்கு சைடிஷாக வாங்கி வைத்திருந்த ஆட்டு இறைச்சி வறுவலை சிவக்கொழுந்து அதிகமாக எடுத்து சாப்பிட்டுள்ளார். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட ஆத்திரமடைந்த அபினேஷ், கார்மேகம் 2 பேரும் சேர்ந்து சிவக்கொழுந்துவை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சிவக்கொழுந்து மயங்கி கீழே விழுந்துள்ளார். சிவக்கொழுந்து இறந்து விட்டதாக கருதிய 2 பேரும் அவரை மோட்டார் சைக்கிள் உடன் சாலையில் போட்டுவிட்டு விபத்து நாடகமாடியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. அபினேஷ், கார்மேகம் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.